வணக்கம் மகளே. பட்டுப்புழு வளர்ப்பில் பட்டுப்புழு வளர்ப்பு முனையை கிருமி நீக்கம் செய்வதற்கும் மல்பெரி தோட்டங்களில் மல்பெரி இலைகளுக்கு செரி பூஸ்ட் அல்லது போசன் ஸ்ப்ரே பண்ணுவதற்கும் ரொம்ப முக்கியமாக நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற பொருள் கன்னும் அப்புறம் பார்த்திங்கன்னா டியூப் என்று சொல்லக்கூடிய அந்த ஓஸும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இப்போ நம்ம பட்டுப்புழு வளர்ப்பு முனையோ அல்லது மல்பெரி தோட்டங்கள்லையோ நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கோம், மருந்து தெளிச்சிக்கிட்டு இருக்கோம். மருந்து தெளிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்கிறது, கன்று ரிப்பேர் ஆகிடுது. அப்போது ரிப்பேர் ஆகிடுதுன்னா புதிய கன்று வாங்காமல் அந்த பழைய கண்ணையே வச்சு எப்படி நம்ம ஒரு சிறிய டெக்னிக்கல் மூலம் ஸ்ப்ரே பண்ணுவது அப்படிங்கிறத தற்போது பார்க்கலாம். இப்போ நான் அந்த கண்ணை வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த ஃபால்ட்ரு எனக்கு பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் தான் நல்லா ஓடிச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த மாதிரியே என்ன ஆகிடுது அப்படின்னா, ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வாசரும் ஒரு ராடும் இணைஞ்சிருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீச்சிங் பவுடர் அடிக்கடி அடிக்கிறதுனால துரு பிடிச்சி கெட்டு பிடிச்சி உள்ளே உள்ளது அப்படியே வெளியில் வந்துடுது. இப்போது நம்ம எப்படி இதை சின்ன டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, அந்த வாசர் கழட்டிக்கிட்டு முன்னாடியில் வாசரில் 2 ஈக்குச்சி அந்த வாசருக்கு உள்ளே அடங்குற மாதிரி அடிச்சு கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாசருக்குள்ளே இன்னொரு வாசர், ஒரு சின்ன வாசராக ஏதாவது இரும்போ அல்லது பிளாஸ்டிக் அல்லது அரக்கு பொருளில் வாசர் மாதிரி கட் பண்ணி உள்ளே என்ன செஞ்சுக்கணும் வச்சுக்கிச்சு நம்ம மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம மோட்டரை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா என்ன செய்யும், நம்ம எப்போதும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தண்ணி எப்படி விழுமோ அதே மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா விழும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பார்த்திங்கன்னா கூட்டுறது குறைக்கிறது அதை மட்டும் பண்ண முடியாது. ஆனால் தற்சமயத்துக்கோ அல்லது 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ இதே மாதிரி முறையில் என்ன செய்யலாம், நம்ம இந்த கண்ணை வச்சு மருந்தரிப்பு செய்யலாம். நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இந்த மாதிரி அந்த பழைய கண்ணை வச்சு என்ன செஞ்சுருக்கேன், மருந்து அடிச்சிருக்கிறேன். பட்டு உடனே நம்ம ஒரு பொருட்களை வாங்கணும் அப்படின்னா பொருளாதாரங்கள் ரொம்ப முக்கியம். பட் இது ஒரு கண்ணுலாம் பார்த்திங்கன்னா 350 ரூபா. அதே மாதிரி இந்த டியூப்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 1500 ரூபா. ஒரு 25 மீட்டர் நம்ம வாங்கினா கூட ஒரு 1500 ரூபா கிட்ட ஆயிரும். அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் உடனே பொருளாதாரம் இருக்காது. அப்படின்னா நம்ம இருக்கிற பொருளையே வச்சு எப்படி உடனே அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது புதிய பொருட்கள் வாங்க தேவையில்ல. அந்த பழைய பொருட்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், மருந்தடித்து முடிக்கலாம். இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த டீப்பை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளை டீப் தான் நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கிட்ட ஆகிடுது நான் அதை வாங்கி. பார்த்திங்கன்னா 1000 பஞ்சர் கிட்ட ஒட்டியிருக்கிறேன். அதாவது ஃபுல்லாக ஏகப்பட்ட ஓட்டை டீப்பை சுற்றி என்ன செஞ்சுருக்கேன், ஓட்டையை ஃபுல்லாக கட்டி அதை வச்சு ஒப்பேற்றி மருந்தடித்து முடிச்சிருக்கேன். பட் இப்போ தான் இதுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். புதிய டியூப்பு வாங்கிடுவோம், இதுக்கு மேலே இதை வச்சு என்ன செய்ய முடியல, மருந்தடிக்க முடியல, ஏகப்பட்ட ஜாயிண்ட் ஆகிடுது. அதனால் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு கன்னும் ஒரு ஓஸும் வாங்கியிருக்கிறோம். இதில் இந்த 2 ஓஸில் எந்த ஓஸு நல்ல தரமான ஓஸு அப்படிங்கிறத இப்போதைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வெள்ளை ஓஸில் 3 லேயர் கொடுத்துருக்காங்க. வெளியில் ரப்பர் லேயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நடுவில் நூல் கொடுத்து அதில் ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மறுபடியும் உள்ள ஒரு ரப்பர் லேயர் கொடுத்துருக்காங்க இந்த வெள்ளை ஓஸில். இப்போது இந்த மஞ்சள் ஓஸில் எத்தனை லேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 லேயர் கொடுத்துருக்கறதா சொல்லப்படுது. ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 4 லேயர் தான் தெரியுது. இருந்தாலும் இப்போதே ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை ஓஸோட மஞ்சள் ஓஸில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கூடுதலாக தெரியுது. ஆனால் கம்பெனிக்காரங்க சொல்லும்போது கூடுதலாக 2 லேயர் இருக்காது, மொத்தம் 5 லேயர் இருக்கதா சொல்லப்படுது. அப்போது இந்த மஞ்சள் ஓஸு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா தோணுது. அதனால் விவசாயிகள் நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி கூடினதாக இந்த மஞ்சள் ஓஸை என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. அது கூடுதலாக உழைக்கும் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. இப்போ நானும் அதை தான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 25 மீட்டருக்கு மஞ்சள் ஓஸு வாங்கியிருக்கிறேன். பட் இனிமேல் தான் தெரியும், பயன்படுத்தி பார்க்கும்போது அது எத்தனை வருடங்கள் உழைக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரோல் 50 மீட்டரில் கிடைக்கிது. 50 மீட்ரு 2500 ரூபா அப்படின்னு விலை சொல்கிறாங்க. நான் இப்போ என்னுடைய செட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 25 மீட்ரு போதுமானது. அதனால் ஒரு 1250 ரூபா கொடுத்து 25 மீட்டரில் இந்த மஞ்சள் கலர் ஓஸை என்ன செஞ்சுருக்கேன், வாங்கியிருக்கேன். இந்த மாதிரியான ஓஸ் பார்த்திங்கன்னா பல விதமான கம்பெனிகள் தயாரித்து வெளியிடுறாங்க. இப்போது நான் வாங்கியிருக்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா கிசான் கிராஃப்ட் அப்படிங்கிற கம்பெனியுடைய தயாரிப்புடைய ஓஸை தான் நான் வாங்கியிருக்கிறேன். பட் இது நல்லா தரமாக உழைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வாங்கியிருக்கிறேன். அடுத்து கன்று. இந்த கன்று பார்த்திங்கன்னா நம்ம எந்த கம்பெனினாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரியே
குறைஞ்ச ரேட்லேயும் வாங்கிக்கலாம், கூடுதல் ரேட்லேயும் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த அளவு நம்ம குறைஞ்ச ரேட்டுக்குள்ள கன்றே வாங்கிக்கிறது நல்லது. எதனால் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் அல்லது 1½ வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரியான முறையில் நம்மளுக்கு வந்து உழைப்பு தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ராடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சி இத்து போயிடும், வேஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் புதுசு புதுசாக நம்ம வந்து வாங்குற மாதிரி இது வந்து என்ன செஞ்சுக்கணும், குறைஞ்ச ரேட்லேயே நம்ம வாங்கி பயன்படுத்துவது தான் இது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நன்றி நேயர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். வாருங்கள், என்னோடு தொடர்ந்து வாருங்கள். பட்டு உற்பத்தியை சீரும் சிறப்புமாக செம்மையாக செய்திடுவோம். நன்றி, வணக்கம்.